ஓம் சரவணபவ சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சதீஷின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளியானது 2026 ஜூலை மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார். இந்த சூரிய பகவான் ஜூலை 17ஆம் தேதி கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல் புதன் பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடகத்திலிருந்து மிதுன மனைக்கு வக்ரமாக பெயர்ச்சியாகிறார். ஜூலை 24ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. குரு பகவான் உச்சமாக கடகத்தில் வீற்றிருக்க, சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்தில் அமர்ந்திருக்கார். இப்போது ஜூலை 4ஆம் தேதி சிம்ம மனைக்கு பயிற்சியாகி அங்கே கேதுவோட இணைய இருக்கிறது. ராகு பகவான் கும்பமனையில் வீற்றிருக்க, இந்த மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் மீன மனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக அமையப் போகிறார். அப்போது இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு இந்த 12 ராசிகளுக்கும் இந்த ஜூலை மாதம் என்ன பலன் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. விருச்சிக ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு, நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்தை பார்க்குறார். அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பதும், யோகத்தை தரக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகத்தை பெற்ற அந்த குரு பகவான் உச்சமாக இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ உங்கள் எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் நல்லா இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தெளிவான டிசிஷன் எடுப்பீங்க. இது செய்தால் கரெக்டு, அதாவது உள்ளுணர்வு சக்தி நல்ல மேம்படும். உங்கள் உள் மனசு என்ன சொல்கிறதோ அதை செய்யலாம். தடைபட்ட விஷயங்கள் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். பாக்கியம் கிடைக்க போகுது. எதை மனதில் நினைத்து யோசித்து கொண்டு இருந்தீர்களோ, இதை செயல்படுத்தணும், இதை செய்யணும், அதெல்லாம் செயல்படுத்துவதற்கு எந்த தடையும் இந்த மாதம் ஏற்படுத்த போவதில்லை. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொட்டது துலங்கும். வெற்றி கிட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது விருச்சிகத்துக்கு. சார், பணம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம், குடும்பம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். அந்த அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னா பாக்யஸ்தானத்தில் போய் உச்சமாக இருக்கார், வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அப்போ 2ஆம் இடம் வலிமையாக இருக்க போகிறது. அப்போ குடும்பம் வலிமையாக இருக்க போகிறது. அப்போ குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனையாக இருந்தவர்கள் கூட இப்போது அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், நம்ம தான் கணவன் மனைவி குடும்பம் ஒற்றுமைய வேண்டும், யார் சம்பாதிச்சால் என்ன, அந்த ஈகோ கிளாஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பவர்களில் எல்லாமே இப்போ அதெல்லாம் விலகப் போகிறது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள், பொதுநலத்தன்மை, சுயநலத்தன்மையிலிருந்து பொதுநலத்தன்மையாக மாறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் நல்லபடியாக இருக்குது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் நல்ல சுப விஷயங்கள் நடக்குவதற்குண்டான அத்தனை அம்சங்களும் இருக்கிறது. ஏன்னா 2ஆம் அதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்குது. அப்போ நல்ல விஷயங்கள், பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய அத்தனை துறைகள், தொழில்கள் சிறப்பாக இருக்க போது. உங்கள் பேச்சு 4 பேர் நல்ல விதமாக கேட்கக்கூடிய அமைப்பு. உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இப்போ கேட்கலாம், அவர் சொன்ன கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த தன்மை இந்த மாதம் நல்லபடியாக இருக்கிறது இந்த விருச்சிகத்துக்கு. அப்போ தனம், குடும்பம், வாக்கு சூப்பர். 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. எல்லாமே உங்கள் முயற்சியால் வெற்றியாகும், அவ்வளோதான். 3ஆம் அதிபதி யார்? சனி பகவான். அவர் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் அதிபதியும் பார்க்குறார். அப்போ 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு 3ஆம் இடத்துல என்ன இருக்குது சார்? சகோதர விஷயங்கள். அப்போ சகோதரரோட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, நீங்களும் சரி அல்லது சகோதரர் சரி, ஏதோ ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லபடியாக இருக்குது.
பிரயாணம் நல்லபடியாக அமையும், வியாபாரம் சூப்பராக இருக்கும், ஒப்பந்தங்கள் ஏற்படும், மியூசிக் கலைத்துறையில் சில விஷயங்கள் புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள், கலைத்துறையில் நாட்டம் இருக்கும், எழுத்து கதை கட்டுரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல எண்ண உணர்வுகளை தூண்டக்கூடிய அமைப்பு இருக்குது. இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். 4ஆம் அதிபதி தனக்கு 2ல் இருக்கார். அப்போ இடத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம், ஒரு சிலர் இடம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும், அல்லது இடத்தை விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லவைங்கிறது கண்டிப்பாக உண்டு. வீடு சார்ந்த விஷயம் நல்லது தான், வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, வீட்டை மாற்றுறது, இல்லை வீட்டை வாங்குறது, இதெல்லாம் ஏதாவது தடை வருமானா நிச்சயமாக இல்லை, தடை இல்லை. ஸோ வீடு வாங்கலாமா, இந்த மாதம் ஜூலை மாதம் வாங்கலாம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரே விஷயம், டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமான புதன் பகவான் 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு, அது வக்ரமாக இருக்குது. அப்போ என்ன, டாக்குமெண்ட்டை மட்டும் கரெக்டாக செக் பண்ணணும். எந்த இடத்த வாங்க போகிறீங்களோ அந்த இடத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா என்பதை ஆழமாக நல்லா பார்த்து வாங்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் விருச்சிகத்துக்கு. மற்றபடி வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. குழந்தை படிப்பு எப்படி இருக்குது சார்? குழந்தை காரக கிரகமான குரு பாக்கியஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குழந்தை நன்றாக இருக்க போகிறது. குழந்தை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தடைபட்ட விஷயங்கள் விலகப் போகிறது. குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்க போகுது. குழந்தைகளுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாம் பூர்த்தி பண்ண போகிறீங்க. என்ன படிக்கணும்னு உங்களை கேட்டுட்டு இருந்ததோ அந்த படிப்பு கிடைக்க போகிறது. அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. ஏதாவது அந்த படிப்பில் ஒரு அரியர் விழுந்துச்சு, இது பிளேஸ் ஆகாமல் இருக்குது, ஏதோ ஒரு தடை இருந்தால் இப்போ அதெல்லாம் விலகப் போகிறது. தன்னம்பிக்கை கொடுக்கும், பார்த்துடலாம், ஜெயிச்சிடலாம், அந்த எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட போவதில்லை. குழந்தைகளோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டவர்கள் கூட அதெல்லாம் அப்படியே விலகப் போகிறது. அதே சமயத்தில் குழந்தைகள் வெளியூரில் வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் இருக்கிறது. உயர்கல்வி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. யூஜி முடித்து ஒரு வருஷம் பிரேக் ஆனவங்க கூட இப்போ ஏன் பிஜி படிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லபடியாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிட்டும். ஒரு தடவை இந்த மாதம் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும், அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. 7ஆம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் போய் இப்போ 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது திருமணம் உண்டு, திருமணத்தில் தடை இல்லை. அங்கே கேது இருக்குது, சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்பு என்பது இல்லை. கலத்திர காரகனோட கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்ட் வருவதற்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னா அந்நியர்கள் வெளியிருந்து. அப்போ உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம். அது மற்றவர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்துக்கு வராமல் பார்த்து கொண்டாலே போதும். மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. சூரியன் 8ல் இருக்குது. ஒரு சிலருக்கு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள், தலைவலி, அதே சமயத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே இந்த சூரியன் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு குருவோடு சேரப்போகிறார். அரசில் தடை இருந்தது, அரசு காரியங்களில் வெற்றி அடையாமல் இருக்குது, அரசில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன், இடமாற்றம், இதெல்லாம் தடை ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த தடையெல்லாம் விலகப் போகிறது. டக்கு நடக்கப் போகுது. அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் உண்டு. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். ஏன்னா குருவோட சூரியன் இணையப் போகுது. குரு சூரியன் இணைஞ்சாலே அங்கே ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். தலைமை பண்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி தான் சூரியன். அப்போ தலைமை பண்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், புதன்னா மாமன் வகையாரில் உறவுகளில் மாமன் வகையார் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு.
அப்போ திடீர் அதிர்ஷ்டம் எங்கே இருக்குது? ஒரு சிலருக்கு ஷேரில் வரலாம், ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் போட்ட பணம் எப்போ போட்ட பணம் வரலாம், அல்லது கொடுத்த பணம் ரொம்ப நாளாக வராமல் இருக்குன்னு ஏதோ ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்புகள், இப்படி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை டக்குன்னு கிடச்சிரும். உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்களோ படிப்புக்குண்டான வேலை, ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் வேலையை விட்டவர்கள் இந்த மாதம் வேலை கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் பரிபூர்ணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் குருவின் உச்ச பலத்தால், குருவின் தயவால் நல்லது நடக்கக்கூடிய, நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, என்னென்ன மாற்றம்? வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம். ஒரு சிலருக்கு தொழில், இதுவரைக்கும் வேலையில் இருந்தவங்க சொந்த தொழிலுக்கு செல்லலாம் என்கின்ற உணர்வுகளும் கொடுக்கும். ஆனால் என்ன, இந்த விருச்சிகத்துக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் அப்பப்போ, செய்யலாமா வேண்டாமா, அது செய்யலாமா இது செய்யலாம். பட் இந்த மாதம் தெளிவாக யோசிப்பீங்க, தெளிவாக டிசிஷன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது. சார், நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் என்னென்ன? உங்கள் ராசிநாதனை கெட்டியை பிடிச்சிக்குங்க. செவ்வாய் தான். செவ்வாய் என்ன? முருகப்பெருமான். எப்பெல்லாம் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, மனசில் ஒரு குழப்பம் இருக்குது, தான் நினைக்கிறது நடக்கலை, ஸோ இந்த மாதிரி மனசு எப்பெல்லாம் வருத்தப்படுகிறதோ, ஸோ அப்பெல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டாலே உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? சொந்த தொழிலா இல்லை வேலையா? எந்த கொடுப்பினை நமக்கு இருக்கிறது? இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்க போகுது? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது. எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் அமையும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.